கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், அதிலே 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், அதிலே 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரே எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவர். அவருக்கு துவக்கமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் யோவானிடத்தில் வந்து அவர் சொன்னார், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் தான் அல்பா, நான் தான் ஒமேகா, எனக்கு முடிவும் அல்ல, எனக்கு துவக்கமும் இல்லை என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் அன்றைக்கு திருவுளம் பற்றினதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது அவர் தேவன், அவர் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டி கர்த்தா இப்படி இருந்தாலும் அவர் இந்த உலகத்திலே வந்து மனிதனாய் பிறக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. அதைத்தான் வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே நாம் தியானித்தோம். அவர் வந்து இந்த உலகத்துல மனிதனா பிறக்கணும். அது தேவன் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்த, அது அவருடைய ஆலோசனை. ஏற்கனவே தேவன் திட்டம் பண்ணி வைத்திருந்தார். உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படி என்று இயேசுவை ஆமென் அல்லேலூயா நாம் அறிந்து கொள்ளுகிறோம் வேதத்துல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரிதானா? அதனால இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால இயேசு இந்த பூமியிலே அவர் மனிதனாய் அவதரித்தார். பாவ மாம்சத்தின் சாயலை அவர் எடுத்துக்கொண்டார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அடிமையின் ரூபமாகிய மனுஷ சாயலை தரித்தார் என்று வாசிக்கிறோம். அப்படிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால இயேசு இந்த பூமியிலே அவர் மனிதனாய் பிறந்திருந்தாலும் அவர் 100% தேவனாய் இருந்தார். நல்ல கவனிங்க. அவர் 100% கடவுளாக இருந்தார். அவர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்படி 100% மனிதனா இருந்தாரோ அதே போல 100% ஆமென் ஸ்தோத்திரம் கடவுளாய் இருந்தார். ஆனா இந்த உலகம் இயேசுவின் இடத்துல எதை பார்த்துச்சு தெரியுமா? அவர் யாராகத்தான் பார்த்துச்சு? மனிதனாகத்தான் பார்த்தது. நல்லா நீங்க கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தெய்வீகத்தை ஆமென் இந்த உலகம் அங்கீகரிக்கல. அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். குருடருக்கு பார்வையை கொடுத்தார். செவிடர்களுக்கு கேட்கும்படி செய்தார். முடவர்களை நடக்க செய்தார். தேடி தேடி போய் அற்புதங்களை செய்தார். ஆனாலும் இந்த உலகம் இயேசுவை ஆமென் ஸ்தோத்திரம் மனிதனாகத்தான் பார்த்தார். மனிதனாகத்தான் பார்த்தார். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதுக்கு இன்னொரு காரணமும் கூட இருக்குது. என்ன காரணம்? இயேசுவும் பாருங்க, இந்த பூமியிலே அவர் மனிதனாய் வாழ்ந்த காலகட்டத்திலே அவர் வாயிலிருந்து வந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பக்கம் உபதேசம் என்றாலும், இன்னொன்று அவர் ஜனங்களிடம் பேசும்போதெல்லாம் என் பிதா, என் பிதாவின் சித்தம், என் பிதாவுடைய நேரம், என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிற பாத்திரம், இப்படியே பேசினதுனால இயேசுவை யாரும் தெய்வமா பார்க்கல. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவர் சொல்லுகிற பிதா ஒன்றான மேதேவனாகிய கர்த்தர், இப்படியே ஜனங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவின் தெய்வீகத்தை மறந்து போனாங்க. நல்லா கவனிங்க. அவர் ராஜா, அப்படிதானா? அவர் சொல்லுகிறார் பிலாத்துவை பார்த்து, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, ஆனாலும் நான் யார்தான்? ராஜா. அல்லேலூயா.
அவன் கேட்கிறான், நீ ராஜாவா? இயேசு என்ன சொன்னார்? ஆமா, நீ சொல்லுகிறபடிதான் நான் ராஜா. ஆனாலும் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, இந்த உலகத்துக்குரியது அல்ல. இப்பதான் பிலாத்துவுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஆட்சி கட்டலுக்கு எந்த பங்கமும் இல்லை. அதுக்கு பிறகுதான் நீங்க ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும், அவரை எப்படியாவது விடுவிச்சிடணும். ஏன்னா இவர் நமக்கு பிரச்சனைக்குரியவர் இல்ல. இப்படிதானா அவங்க ஏதோ ஒரு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு தான் பிலாத்து அன்றைக்கு வகை தேடினான். ஆனாலும் யூதர்களுடைய அவருடைய பேச்சு தான் ஓங்கி நின்றது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால பாருங்க, இயேசுவும் தன்னை தெய்வம் என்று அவர் என்ன செய்யல, பிரகடனப்படுத்திக் கொள்ளல. அவர் அதிகமா சில நேரத்தில் சில அற்புதங்களை செய்வார். சரி, அவங்கள விட்டா கூட என்ன பண்ணிடுவாங்க போய், ஆமா இயேசு தெய்வம் ரட்சகர் எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா வசனத்துல வாசிக்கிறோம், இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் பெற்ற ஆட்கள்கிட்டயாவது சிலர்கிட்ட போய் சொல்லுங்கப்பா என்னை பத்தி சொல்லியிருந்தா அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன செய்கிறார், இதை யாருக்கும் சொல்லாத. 1-2 பேர் பிரசித்தம் பண்ணினாங்கலாம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அதை யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் வைத்திருந்தார். மறுரூப மலைக்கு போகிறார். 3 சீஷர்கள் கூட போறாங்க. அங்கே எலியாவை பார்க்கிறார்கள், மோசேயை பார்க்கிறார்கள். பேதுரு பார்த்து சொன்னா, ஐயா இங்கேயே இருந்துருவோம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரத்தை போட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படி பேதுரு நினைச்சிருப்பான், யாக்கோபை எலியா பக்கம் அனுப்பிடுவோம் இல்லையா, யோவானை மோசேட்டு அனுப்பிடுவோம், நாம இயேசு கூட இருப்போம், 3 கூடாரங்களை போட்டு இங்க இருப்போம், அப்படிதான் நினைச்சிருப்பான். இல்ல, அங்கே பார்த்த மறுரூபம், அங்கே பார்த்த இயேசுவின் மகிமை. இப்ப மலையை விட்டு இறங்கும் போது கீழே சொல்லுகிறார் இயேசு, எப்பா நான் உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்கும், என் உயிர் தெழுதல் நடக்கிற வரைக்கும் அது யார்ட்டையும் சொல்லாதீங்கப்பா, கீழே போயெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகம் இந்த உலகத்துல மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, எந்த வாய்ப்பும் இல்லாதது போலவே இருக்கிறது பாருங்க அங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால பவுல் இப்பொழுது இந்த ஆமென் ஸ்தோத்திரம் ரோமாபுரிக்கான நிருபத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்லுகிறார், 2ஆ பிரிக்கிறார் இயேசுவை. இயேசு யார்? அவர் மாம்சத்தின்படி பிறந்தவர். எங்கே பிறந்தார்? தாவீதின் குடும்பத்தில் பிறந்தார், தாவீதின் வம்சத்திலே பிறந்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால அவர் மனிதன். ஆனா இன்னொன்று இருக்கிறது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை. அந்த வசனத்தை கவனிங்க, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி. சரியா? மாம்சத்தின்படி தாவீதின் குமாரன், அவர் ஒரு மனுஷன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இது வரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஆனா இன்னொன்றை அவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். யார் அவரு? பரிசுத்தமுள்ள ஆவியின்படி. அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய குமாரனுமா இருக்கிறார். அவர் தேவகுமாரன் என்பது எப்படி தெரியும்? இப்போ இவர் தாவீதின் குமாரன் என்பது எப்படி தெரியும்? அவருடைய தாவீதின் வம்சத்தார் இருக்கிறாங்க, அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அவர் மனிதன், அது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் தேவன் என்கிற நிலைமை வந்தா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவன், அவர் கர்த்தர், ஆமென் ஸ்தோத்திரம், சகல சிருஷ்டிக்கு முந்தினவர் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவர் தன்னை என்ன செய்தி ஆகணும்? தன்னை தேவன் என்று சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சொல்லுங்க, நிரூபித்தே ஆக வேண்டும், நிரூபித்தே ஆக வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நிரூபித்தே ஆகணும். இப்ப இயேசு நிரூபித்தாரா? ஆம்.
எப்படி நிரூபித்தார்? அதைத்தான் நம்ம ஸ்தோத்திரம் அல்லேலூயா இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆமென். மூன்றாவது நாளிலே சொல்லுங்க பார்க்கலாம், உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் அவர் தன்னை நிரூபித்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையில சொல்றேன், அவர் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், அதான் அர்த்தம். நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவர் உயிர்த்தெழுந்ததுனால இந்த உலகத்துக்கு ஒன்றை நிரூபிக்கிறார். எப்பா, நான் தாவீதின் சந்ததியில பிறந்ததுனால நான் வெறும் மனுஷன் மட்டும் இல்லப்பா, நான் யாரு? சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலமும் உண்டாக்கப்படுவதற்கு முன்னமே நான் உண்டாயிருக்கிறவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. ஆமென். அதைத்தான் சொல்லுகிறாருங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப பிரச்சனை என்ன? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பிட்டார். அவர் உயிரோடு கூட எழும்பினதுனால நல்லா கவனிங்க, பரலோகத்துக்கு தான் யார் என்பதை நிரூபித்து விட்டார். கவனிங்க, பரலோகத்துக்கு தான் யார் என்பதை நிரூபித்து விட்டார். நிரூபிக்கணும்னு பரலோகத்துக்கு நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். அது பிரச்சனை இல்லை. சாத்தானுக்கும் தன்னை நிரூபித்தார். சாத்தானுக்கும் தன்னை என்ன செய்தார்? நிரூபித்தார். எபேசியர்ல வாசிக்கிறோம், அவர் ஆமென் ஸ்தோத்திரம் பாதாளத்தில் இறங்கினார். பாதாளத்தில் இறங்கி போய் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஆதாமிடத்திலே பிடுங்கப்பட்டிருந்த அந்த ராஜ்யத்தின் திறவுகோலை அல்லேலூயா அவன் சொன்னான் இல்லையா, இயேசுவை மலையின் மேல கொண்டு போய் நிறுத்தி, இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒப்பு கொடுத்தா? ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றி பிடுங்கி கொண்டான் அதிகாரத்தை. ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றி வஞ்சித்து தேவன் தந்திருந்த மகிமையை பிடுங்கி கொண்டான். அல்லேலூயா. ஆமென். ஜீவனுக்கான திறவுகோலை பிடுங்கி கொண்டான். பிடுங்கி கொண்டு அவன் ஸ்தோத்திரம் பாதாளத்துல நிம்மதியா இருக்கிறான். பிசாசு இயேசு எப்படியோ சிலுவையில் அடிச்சிட்டோன்னு. ஆனா வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு பாதாளத்துக்குள் இறங்கினார். இறங்கி ஆமென் பிசாசுக்கும் தன்னை நிரூபித்தார். என்ன நிரூபித்தார்? அல்லேலூயா. அழியாமையையும் ஜீவனையும் உடையவர் நான். பாதாளமோ நரகமோ என்னை என்ன செய்ய முடியாது? என்னை கட்டி வைக்க முடியாது. என்னை கட்டி வைக்க முடியாது. மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். பிசாசே என்னை பார் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை பிடுங்கி கொண்டு அவர் மேலே வந்தார். சரி, இப்போ இயேசு பரலோகத்துக்கு நிரூபித்து விட்டார், நரகத்துக்கு நிரூபிச்சிட்டார். இப்ப யாருக்கு நிரூபிக்கணும்? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு நிரூபிக்கணும்? இப்போ தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை நிரூபிக்கணும். தன்னை பின்பற்றி வந்த, தனக்காக எல்லாவற்றையும் இழந்து வந்த தம்முடைய சீஷர்களுக்கு ஸ்தோத்திரம் நிரூபிக்கணும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப இவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் இயேசு வந்தார்ப்பா அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தன் சொல்றான் நான் நம்ப மாட்டேங்கிறான். அவங்களுடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டு போயிருச்சு பாருங்க. எங்கப்பா போன நீ? இயேசு வந்தார், நாங்களாம் பயந்து கொண்டு துதித்து கொண்டு வீட்டை பூட்டி கொண்டு அப்படியே இருந்தோம். எங்கள் நடுவிலே வந்தாரப்பா அவர். மிஸ் பண்ணிட்டியே. ஆனா தோமா சொன்னார், சும்மா கதை விட்டுட்டு இருக்காதீங்கப்பா, சும்மா கதை விடாதீங்க. அவரை போய் அவர் எப்படி வருவார்? நல்லா கவனிங்க. அவங்க மனசு அப்படி ஆயிடுச்சு. அவங்க மனசு அப்படி ஆயிடுச்சு. ஸ்திரீகள் ஓடி வந்து சொல்றாங்க, ஸ்திரீகள் ஓடி வந்து சொல்றாங்க, இயேசுவை வைத்த கல்லறையை பார்க்க போனோம். அங்கே 2 தூதர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவர் இல்லையா, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டாராம் அப்படின்னு சொன்னா வசனத்துல வாசிக்கிறோம் லூக்காவுல. அந்த பேச்சு அவர்களுக்கு வீண் பேச்சாய் தெரிந்ததாம்.
வீண் பேச்சா தெரியுது. இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு என்னதான் இருந்தாலும் கைய அது தழும்புகள் எல்லாம் காட்டுறாரு. தோமாட்ட மட்டும் காட்டல. யோவான்ல தோமாட்ட காமிச்சாருன்னு வாசிக்கிற லூக்காவுல எல்லாத்தையுமே காட்டுறாரு. எல்லாத்தையுமே காட்டுறாரு. வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் நம்பவில்லை. சந்தோஷப்படுறான், பரவசப்படுறான். ஆனா இயேசு உயிரோடு எழுப்பிட்டாருங்கிறத நம்ப மாட்டேங்கான். இதுதான் இவங்களுடைய நிலவரம். ஆனாலும் இயேசு பாருங்க, ஏய் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சப்பா, என்ன நம்பினா நம்புங்க, நம்பாண்டா போங்க அப்படின்லாம் போகல. 40 நாள் இந்த பூமியில் அவர் இருந்து, இந்த பூமியில் இருந்து அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தம்மை உயிருள்ளவராக தம்மை வெளிப்படுத்தினார், நிரூபித்தார், திருஷ்டாந்தப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? தாவீதின் வம்சத்துல பிறந்தவர் தான். ஆனா அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்தார். எப்படி நிரூபித்தார்? உயிரோடு எழுந்து நிரூபித்தார். அல்லேலூயா. உயிரோடு எழுந்து நிரூபித்தார். பாதாளம் அவரை தடுக்க முடியல. அங்கே வைக்கப்பட்டிருந்த பெரிய கல் அதை தடுக்க முடியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். சீஷர்கள் ரெடியா இருக்கிறாங்களோ இல்லையோ, தன்னை நம்புகிற கூட்டம் இருக்குதோ இல்லையோ, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரிதானா? சரி, இப்போ இயேசு கிறிஸ்து நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னை நிரூபித்தார். இயேசு கிறிஸ்து தன்னை நிரூபித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தம்மை நிரூபிக்கும் போது அல்லேலூயா ஆமென், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தன்னை நிரூபித்தார் என்கிற ஒரு 3 அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி சீக்கிரமாய் நான் கடந்து போக விரும்புகிறேன். இயேசு தன்னை தேவகுமாரன் என்று நிரூபித்த, அப்படிதானா, அவருடைய உயிர்த்தெழுதலை நிரூபித்த அல்லேலூயா ஸ்தோத்திரம் 3 சூழ்நிலைகள். முதலாவது மத்தேயு சுவிசேஷத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டா 28ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் போகையில் காவற் சேவகரில் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஸ்திரீகள் போறாங்க, இயேசுவுடைய சரீரத்திற்கு கந்த வர்க்கம் இடும்படி போகிறார்கள். வாசனை திரவியங்களை கொண்டு போறாங்க. உள்ளே போய் பார்த்தால் ஸ்தோத்திரம் ஆமென், வசனத்துல வாசிக்கிற ஒரு தூதன் வந்தானா, அந்த கல்லை புரட்டினானாம், அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தானாம். பிறகு அவர்களை நோக்கி சொன்னா, நீங்க பயப்படாதீங்க, இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் கலிலேயாவுக்கு போகிறார், போங்க சீக்கிரம் போய் உங்களுடைய சகோதரர்களெல்லாம் சொல்லி அவங்களை அழைச்சிட்டு போங்க என்று சொல்லி ஸ்தோத்திரம் அல்லேலூயா அவர்களை அனுப்புகிறார். இப்ப இவர்கள் சந்தோஷமாய் ஓடி வருகிறார்கள். எப்படியாவது போய் பேதுருட்ட சொல்லிடணும், எப்படியாவது போய் யோவான்ட்ட சொல்லிடணும், யாக்கோபுட்ட சொல்லிடணும், சீசர்கள்ட்ட சொல்லிடணும் அப்படின்னு ஓடி வராங்க. ஓடி வராங்க. அவங்க ஓடி ஒரு திசையில போயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க மட்டும் ஓடல, கவனிங்க. இயேசுடைய கல்லறையை காவல் காத்துக்கிட்டு தான் பாருங்க ஒரு கூட்டம். இயேசுடைய ஆமென் ஸ்தோத்திரம் கல்லறையை அங்க வசனத்துல வாசிக்கிற மேல பாருங்க 27 கடைசி வசனம், கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அப்படிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கல்லுக்கு முத்திரை போட்டு கல்லறையை பத்திரப்படுத்தினாங்க. பத்திரப்படுத்தினாங்க முழுசா. அது கவர்மெண்டோடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த தூதன் ஸ்திரீகள்கிட்ட சொன்னதை இவங்களும் கேட்டாங்க, கல் புரட்டப்பட்டதை இவங்களும் பார்த்துட்டாங்க. இப்பொழுது ஸ்திரீகளும் ஓடுகிறார்கள், காவலாளர்களும் ஓடுகிறார்கள். ஸ்திரீகள் யாரை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம்? சீஷர்களை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காவலர்கள் ஓடி போய் யார் இடத்துல சொன்னாங்க பாக்க சொல்லுங்க, பைபிள்ல போட்டிருக்க.
யாரிடத்துல சொன்னாங்க? 11ஆம் வசனத்துல பிரதான ஆசாரியன் இடத்துல. பைபிள்ல போட்டிருக்குன்னா பைபிளை பார்க்கணும்னு அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியா? பைபிளை பார்த்து எனக்கு பதில் சொல்லணும்னு அர்த்தம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க நல்லா, கவனிங்க நல்லா. பிரதான ஆசாரியன் இடத்துல போய் அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிங்கள். இந்த பிரதான ஆசாரியன் போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட எழுந்தார். நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல கவனிங்க. இயேசுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி சரியான ஆள்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடி தப்பான ஆளுக்கு ரொம்ப முன்னாடி போய் சேருது. கரெக்டா இல்லையா? புரிஞ்சுக்கிடுங்க. சரியான ஆள்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு தப்பான ஆள்கிட்ட போய் சேருது. சரி, ஏன் அவன் தப்பான ஆள்? நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கும் அவரை சாகடிப்பதற்கும் ஸ்தோத்திரம் கையெழுத்து போட்டது இந்த பிரதான ஆசாரியர். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? எப்பெல்லாம் இயேசு ஆமென் தன்னை பற்றியும் தன்னுடைய தெய்வீகத்தை பற்றியும் பேச அவர் ஆரம்பித்தாரோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பர்களும் பரிசேயர்களும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இயேசுவை அவர்கள் பகைத்தார்கள். ஆமென். இயேசுவை அவங்க வெறுத்தாங்க. இயேசுவுக்கு எப்படியாவது தீங்கு செய்து விட வேண்டும் அப்படிங்கிறதுல முனைந்து செயல்பட்டாங்க. முனைந்து செயல்பட்டாங்க. அது மட்டும் கிடையாது. அல்லேலூயா. இயேசு எப்பொழுதெல்லாம் தன்னை பிதாவோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசினாரோ அப்பொழுதெல்லாம் சொன்னாங்க, நீ தேவதூஷணம் சொல்லிட்டு இருக்கா, நீ தப்பா பேசிட்டு இருக்கடா, நீ சாதாரண ஒரு மனுஷன். நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சொன்னேன், இயேசு யார்? கலிலேயாவில் இருந்த நாசரேத்து ஊரிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய புரிதலா இருந்துச்சு. அப்படிதானா? ஆமா. கலிலேயாவில் இருந்து நீ தெய்வமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கணும். நீ தேவனாய் இருந்திருந்தாய் ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், நீ அப்படிப்பட்ட அந்தஸ்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கணும். நீ பிறந்தது சாதாரண ஒரு குடும்பம். நீ பிறந்தது சாதாரண ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பெற்றோருக்கு, அதுவும் ஒரு மனுஷனுடைய வயிற்றுல நீ பிறந்திருக்கிறானே, அதுவும் கலிலேயாவுல, அதுவும் நாசரேத்துல, நன்மைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லாத நாசரேத்துல அங்க பிறந்தவன் நீ உன்னை கடவுளுக்கு சமமாக்குறாயா அப்படின்னு சொல்லிதான் இயேசுவை நல்ல கவனிங்க அவர்கள் பகைக்க ஆரம்பித்தார்கள். பகைக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்றேன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் திருச்சபைக்கு அடித்தளமான ஒன்று. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நம்ம தியானித்தோம் 50 நாட்கள். அப்போஸ்தலருடைய செய்தி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லுங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதல். பவுலுடைய பிரசங்கமா இருக்கட்டும், பேதுருடைய பிரசங்கமா இருக்கட்டும், அவங்க என்ன சொன்னாங்க? இயேசுவை தேவன் உலகத்துக்கு அனுப்பினார், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அதுதான் அவங்க செய்தி. அந்த இயேசுவை தான் பிரசங்கம் பண்றோம். நாங்க அந்த இயேசுவை தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். 4வது அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? அப்ப முழு அப்போஸ்தலர் புஸ்தகத்தின் செய்தியுமே என்னதான்? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப திரும்ப வருகிறேன். இந்த உயிர்த்தெழுதலை பொய்யாக்கணும், இந்த உயிர்த்தெழுதலை தடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறதுல பிசாசு இயேசு கிறிஸ்துவுடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவன் போராடி கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவுடைய குழந்தை பருவத்திலிருந்தே போராடுகிறான். எப்படி? நான் சொல்றேன் கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை ஏரோது கேள்விப்படுகிறான். 2 கால அளவை கணக்கிடுகிறான்.
2 வருஷ காலம் தோராயமா அவங்க சொல்றாங்க. ஒரு கட்டளை கொடுத்தான், 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணிருங்க, போய் கொன்னு போட்டுருங்க, கொன்னு போட்டுருங்க. அப்படிதானா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து வளர்ந்து வருகிறார். தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு வந்துட்டார், நிறைவேற்றுவதற்கு. இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணி அப்படி நடந்து வரும்போது பிசாசு வந்து காதுல லேசா சொல்றான், ஆண்டவரே இந்த மலையிலிருந்து கீழே குதியும், இந்த மலையிலிருந்து கீழே குதியும். இப்ப எல்லாரும் உம்மை பார்த்து என்ன செய்வாங்க, உம்முடைய புகழ் ஓங்கும், உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதெல்லாம் அங்க சொல்லப்படலைன்னாலும் இதுதான் அவருடைய அர்த்தம். நீர் கீழே குதியும். ஆண்டவர் சொல்லிட்டார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஒரு சமயம் ஜனங்கள் எல்லாரும் கோபப்பட்டு அவரை மலையிலிருந்து கீழே தள்ளி விடுவதற்கு அவங்க போறாங்க. இயேசு அங்கிருந்தும் தப்புகிறார். ஒரு முறை ஜனங்களை தூண்டி விட்டு கல்லறிவதற்கு பிசாசு ஆலோசனை கொடுக்கிறான். சார், உங்களுக்கு ஒன்று சிம்பிளா சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தடுப்பதற்கு பிசாசு பல வகையில பல காலகட்டங்களில போராடினான். ஏன் இயேசுவை கல்லறிய போனாங்க? ஏன் மலையிலிருந்து கீழே தள்ளிவிட போனாங்க? பிசாசோட திட்டம் என்ன தெரியுமா? இந்த இயேசு சிலுவைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்திலே ஆமென் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பிசாசுக்கு தெரியும். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார். இது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால இதெல்லாம் இவர் சிலுவைக்கு போனாதானே நடக்கும். அதனால இவர் என்ன செய்ய வேண்டாம், சிலுவைக்கு போக விட்டுற வேண்டாம், சிலுவைக்கு போக விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப நல்லா கவனிங்க. இப்பொழுது அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தையும் சிலுவை மரணத்தையும் தடுக்க வந்த பிசாசு ஒரு கட்டத்துல இயேசு ரொம்ப கரெக்டா வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டார், சிலுவையில மரிச்சிட்டார், சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. பிதா தீர்மானித்தது போலவே அவர் சிலுவையில் மரித்து குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை இந்த பூமியில சிந்தித்தார், அவர் சிந்தித்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. சிலுவை மரணத்தை தடுக்க நினைத்த பிசாசு இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை மறைப்பதற்கு போராடுகிறான். இதற்கு அவன் பயன்படுத்தினது யாரை தெரியுமா? அங்கிருந்த பிரதான ஆசாரியனை, அங்கிருந்த மத தலைவர்களை. முறைப்படி அவங்க தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கணும், முறைப்படி அவர்கள் தான் இயேசுவை பிரகடனப்படுத்தியிருக்கணும், முறைப்படி அவர்கள் தான் இயேசுவை புகழ்ந்து சொல்லியிருக்கணும், முறைப்படி அவங்க தான் இயேசுவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கணும். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை மறைப்பதற்கு இந்த பிரதான ஆசாரியனும் அவனை சார்ந்தவர்களும் திட்டமிட்டாங்க. ஆமென். அதை பொய்யாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். இப்பொழுது அவர்களை தேடி ஒரு செய்தி வருகிறது. எந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடுப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணினீங்களோ அந்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி அதை தெரியப்படுத்தினார் இந்த உலகத்துக்கு? கல்ல புரட்டி தெரியப்படுத்தினார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கல்லு புரட்டப்படாமலே இருக்குன்னு வைங்களேன், எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? சும்மா சொல்லுங்க, என்ன நினைச்சிருப்பாங்க? ஏசப்பா எங்க இருக்காரு? இப்போ உள்ள இருக்காரு, சேஃபா இருக்காரு, சேஃபா இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுங்க, இந்த கல்லை தள்ளி தான் இயேசு வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. அம்மாவா இல்லையா? நீங்க அப்படிதான் அதை நம்பணும். நீங்க என்ன கல்லு வந்து அவர் அடைச்சு வச்சிருந்துச்சா? காற்று புக முடியாத இடத்துல இயேசுவோட பிரசன்னம் போகும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பூட்டுன்னு அறை வீட்டுக்குள்ளே வந்தவர் அவர். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சர்வ வியாபி. அவர் எங்கேயும் எப்பவும் அவரால் இருக்க முடியும். கல்லு திறக்கப்பட்டது யாருக்காக? நமக்காகத்தான், நமக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான். இன்றைக்கும் எருசலேமுக்கு போகிறவர்கள்
இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கு புனித பயணம் போகிறவர்கள் ஸ்தோத்திரம் பார்க்கக்கூடிய முக்கிய இடங்கள்ல ஒண்ணு என்னவாதான் இருக்குது? ஆமென், இயேசுவின் திறந்த கல்லறை. இன்னைக்கும் இன்னைக்கும் புரியுதா? இப்போ தேவன் தன்னை நிரூபிக்கிறார். யாருக்கு? தனக்கு சத்துருக்களாய் செயல்பட்டவர்களுக்கு தன்னை நிரூபிக்கிறார். நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் சொன்னான், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்படிதானா? அதான் சொன்னேன் உங்களுக்கு. சீஷர்களுக்கு செய்தி போவதற்கு முன் இயேசுவுக்கு சத்துருவா இருந்தவர்களுக்கு போனது. சத்துருவா இருந்தவர்களுக்கு போனது. அம்மாவா? ஆண்டவரே, ஆமென், ஸ்தோத்திரம், நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். சங்கீதக்காரன் பாடுகிறார், இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆமென். யார் என்னை அழிக்க நினைக்கிறாங்களோ, யார் எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறாங்களோ, யார் எனக்குரிய மகிமையையும் கனத்தையும் தடுக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென், நன்மையை ஏற்படுத்துகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, முதல் செய்தி யாருக்கு தான் போகுது? அவருடைய சத்துருக்களுக்கு போகிறது. ஆண்டவர் இப்பொழுது உயிரோடு கூட எழும்பி தேவகுமாரன் என்பதை யாருக்கு நிரூபிக்கிறார்? தன்னுடைய சத்துருக்களுக்கு நிரூபிக்கிறார். தன்னுடைய சத்துருக்களுக்கு நிரூபிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடுப்பதற்கு யார் முயற்சி பண்ணாங்களோ, இயேசுவின் உயிர்த்தெழுதலை பொய்யாக்குவதற்கு யார் முயற்சி பண்ணாங்களோ அவங்களுக்கு போகுது செய்தி. அவர்களுக்கு போகிறது, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு, ஆமென், உங்களுக்கும் அவர் உதவி செய்வார். உங்களை நிரூபித்து காட்டுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிற மனிதர்கள் உண்டு. உங்களுக்கு வருகிற கனத்தை தடுக்கிறவர்கள் உண்டு. உங்களுக்கு வருகிற மரியாதையை தடுக்கிறவர்கள் உண்டு. உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை தடுக்கிறவர்கள் உண்டு. நான் சொல்றேன் அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை ஒருபோது விட்டு கொடுக்காத தேவன். யார் யாரெல்லாம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று, ஆமென், ஸ்தோத்திரம், உங்களுக்கு இது நடந்து விடவே கூடாது, உங்களுக்கு இது கிடைத்து விடவே கூடாது, உங்கள் வாழ்க்கையில் இந்த நன்மைகள் வந்து விடவே கூடாது, யாரெல்லாம் சொல்றாங்களோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி அவர்களை பார்க்கும்படி செய்வார். அல்லேலூயா. நிறைய நேரத்துல உங்களுக்கு தெரியாத அவர் என்ன செய்கிறாருன்னு. அம்மாவா, சிவந்த சமுத்திரத்துல பல தடவை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். முன்னாக நடந்த தேவ தூதனான ஒரு விலகி பின்னாக போனார். அவங்களுக்கு தெரியுமா ஏன் போனாருன்னு? தெரியாது. இப்படி வருத்தம் வேணா பட்டிருப்பாங்க. இதுவரைக்கும் வந்தார் இயேசு, கர்த்தர் முன்னாடி வந்தார். இதுவரைக்கும் வந்தவர் நடு பாதையில விட்டுட்டு போயிட்டாரப்பா அப்படி நினைச்சிருந்திருக்கலாம். அப்படி நினைச்சிருந்திருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா வசனத்தை வாசிக்கிறோம், அது பின்னாக இருந்து வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த மகிமை வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருந்துச்சு. நான் சொல்றேன் அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட இடைபடுவதற்கு முன் சத்துருக்களோடு இடைபடுவார். உங்களை எதிர்க்க நினைக்கிறவர்களோடு இடைபடுவார். உங்களை அழிக்க நினைக்கிறவர்களோடு இடைபடுவார். அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, அவங்க போராடிட்டு கிடக்காங்க. ராம் முழுவதும் போராடினான். வசனத்துல வாசிக்கிறோம், ராம் முழுவதும் போராடி காலையில தான் வந்தார். அவர் காலையில தான் வந்தார். உங்களுக்கு சொல்லட்டுமா, யாக்கோபை சந்திப்பதற்கு முன்பதாகவே லாபானை சந்தித்தார் அவர். அல்லேலூயா, ஆமென். 400 பேரை கூட்டிட்டு வரான், ஆட்களை கூட்டிட்டு வரான். 400 பேரை கூட்டு வந்தது ஏசா. இவன் தன்னுடைய ஆட்களை கூட்டிட்டு வரான், பின்தொடர்ந்து வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதுக்குதான் வந்திருப்பான்? சண்டை போட தான் வந்திருப்பான். அடிச்சு பிடிக்கிட்டு போலான்னு தான் வந்திருப்பான். எப்படியாவது திருப்பி கொண்டு போலான்னு தான் வந்திருப்பான். இப்பொழுது யாக்கோபு கிட்ட கர்த்தர் பேசுவதற்கு முன்பதாகவே லாபானிடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. லாபானே, யாக்கோபினிடத்துல நன்மையை தவிர ஒரு தீமையை நீ பேசிவிடக் கூடாது. அல்லேலூயா, ஆமென். இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும்.
ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. நான் இது ரொம்ப உங்களுக்கு வெளிப்படையா சொல்லியிருக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு பதில் ஒண்ணும் வரல. பிதா அமைதியா இருக்கிறார், ஒண்ணும் செய்யாதது போல இருக்கிறார். ஏன்னா அதுல ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்துச்சு. நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். பிதா இயேசுக்கு எந்த உத்தரவும் கொடுக்கல. ஆனா பிலாத்து மனைவி கிட்ட கர்த்தர் பேசுகிறாருங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நியாயம் தீர்க்க உட்கார்ந்து இருக்கிற பிலாத்து அவன் மனைவி கிட்ட பேசி, அல்லேலூயா, ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கிற நேரத்துல உடனே ஆள் அனுப்பி சொல்றான், அந்த நீதிமான டீல் பண்ற விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பா. நேற்று ராத்திரி ஒரு பெரிய அவஸ்தைப்பட்டேன் நான் சொப்பனத்துல அவரால. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு செய்யலையே, எனக்கு பேசலையே, எங்கிட்ட சொல்லலையே, எங்கிட்ட ஆண்டவர் அமைதியா இருக்கிற. கவலைப்படாதீங்க, எங்க பேசணுமா அவர் அங்க பேசுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். முதலாவது காற்றும் கடலும் ஆமென் அடங்கும்படி அவைகளிடத்துல பேசினார். சீஷர்கள் அவர் என்ன செய்யல? ஆமா, அவர் ஆசுவாசப்படுத்தல. பயப்படாதீங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். எழும்பி வந்தார். எழும்பி வந்து கடலை பார்த்து சொன்னார், இறையாதே. காற்றை பார்த்து சொன்னார், அமைதலாயிரு. அமைதலாயிற்று. இப்ப அப்படியே பொறுமையா திரும்பி கேட்கிறார், நீங்கள் இவ்வளவு அதிகமாய் பயப்பட்டது என்ன? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிற்று? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென். 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 அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஏற்படுத்துகிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு சத்துருக்களாய் எழும்பி நிற்கிற மனிதர்கள் யாராய் இருந்தாலும் நிரூபிக்கிற தேவகுமாரன் அல்லேலூயா, அவர் உங்களை நிரூபித்து காண்பிப்பார். நிரூபித்து காண்பிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவது அனுபவம். இரண்டாவது அனுபவம் சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சொன்னேன், யாரிடத்தில் நிரூபித்தார்? அவர் நிரூபித்தது எந்த சூழ்நிலையில? தனக்கு பகையாகவும் தனக்கு விரோதமாகவும் வஞ்சகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த மனிதர்களிடத்தில் தம்மை நிரூபிக்கிறார். இரண்டாவது, அவர் நிரூபித்தது எந்த சூழ்நிலையில? ஒரு ஏமாந்து போன சூழ்நிலையில, ஏமாற்ற சூழ்நிலையில தன்னை உயிருள்ளவராய் காண்பிக்கிறார். லூக்கா சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 35 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அந்த விவரங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆமென். மரித்த வரைக்கும் தான் தெரியும். இந்த சீஷர்களுக்கு மரிச்ச வரைக்கும் தான் தெரியும். இன்னும் கூடுதலா அடக்கம் பண்ண வரைக்கும் தெரியும். என்ன தெரியாது சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன தெரியாதுன்னு அவங்களுக்கு? உயிரோட எழுந்திருக்கிறார் தெரியாது. கவனிங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், எழும்பி விட்டார் என்பது அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஏதாவது இயேசு செய்வாருன்னு தான் வந்தோம். 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்துல பாருங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் நம்பி இருந்தோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எப்படியாவது இந்த ரோமர்களை எல்லாம் வீழ்த்தி விட்டு திரும்பவும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் ஆளுகையையும் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பார், அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நாங்க நம்பி இருந்தோம். நாங்க நம்பி இருந்தோம். இப்ப இவங்களுக்கு இயேசுடைய உயிர்த்தெழுதலை பத்தியோ அவர் வைத்திருக்கிற ராஜ்யத்தின் வேலை அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இவங்களுக்கு என்ன வேணும்? ஆட்சி அதிகாரம் வேணும். இவங்களுக்கு என்ன வேணும்? ஆமென். இந்த ரோமர்களை விழ தள்ளிட்டு திரும்பவும் அதிகாரத்தை தந்து சிதேக்கியா காலத்தில் இழந்து போன அந்த ஆளுகையை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் இவங்களுடைய எண்ணம். நாங்கள் நம்பி இருந்தோம். நாங்கள் நம்பி இருந்தோம். அல்லேலூயா. இப்ப அது நடக்கல என்பதற்காக அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். இந்த ஆபத்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து போகும். நல்ல கவனிங்க, நான் சொல்றேன். இந்த ஒரு கட்டத்தை ஒவ்வொரு கடின சூழ்நிலையிலையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில கடின பாதைகள் வரும்போது, சில நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய மனது சொல்லுகிற முதல் காரியம், இது வரைக்கும் செஞ்சிருக்கிற எல்லாத்தையும் நிறுத்து, நீ ஊழியத்தை நிறுத்து, சபைக்கு போறதை நிறுத்து,
கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்யறதை நிறுத்து, காணிக்கை கொடுக்கறதை நிறுத்து. நீங்க கர்த்தருக்குரிய காரியங்கள்ல, தேவனுக்கு அடுத்த பொறுப்புகள்ல, அதுலதான் பிசாசு கை வைப்பான். நம்முடைய சொந்த புத்தியுமே கூட முதலாவது அதைத்தான் யோசிக்கும். என்னங்க இந்த நேரத்தில் கூட அவர் உதவி செய்யாட்டா என்னங்க, இந்த சூழ்நிலையில கூட அவர் நமக்கு அற்புதம் செய்யாட்டா என்னங்க, அவருக்கு தெரியாதா என்னை பத்தி, என் பிரச்சனை பத்தி தெரியாதா, என் பாடுகளை பத்தி தெரியாதா, ஆமென் ஸ்தோத்திரம், நான் எப்படிப்பட்ட பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறேன் தெரியாதா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உணர்வு நம்மை திரும்ப பழைய வாழ்க்கைக்கு நேரம் கொண்டு போக பார்க்கும், திரும்ப பழைய அனுபவத்துக்கு நம்மளை இழுக்க பார்க்கும். சாமா அப்படியே இருந்துட்டா பரவாயில்ல, கோயிலுக்கு வராம இருந்துட்டா பரவாயில்ல, ஜெபம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஒரு ஐயா எனக்கு போன் பண்ணி சொன்னார், ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கும் போதுதான், அவர் சொல்றாரு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது சொன்னார், பெரிய போராட்டமா இருக்கு, பெரிய போராட்டமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு மகிமை. ஓ, அதுதான் நம்முடைய மனசு யோசிக்கும். நாங்கள் நம்பி இருந்தோம், நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கைக்கு வழியே இல்லை. நாங்கள் ஏமாந்து நிற்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் வரும்போது இந்த வருஷத்திலே அந்த காரியங்கள் நடக்கும்னு நினைச்சோம். இந்த வருஷமும் முடிந்து போகிறது. இனி நம்பி என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த ஆராதனை வரும்போது இந்த மாசத்திலேயாவது அந்த அற்புதம் நடந்துராதா அப்படி என்று நாங்கள் காத்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மாதமும் கடந்து அடுத்த மாதத்தில் வேறொரு வாக்குத்தத்த செய்தியை கேட்க வேண்டிய நிலை வருகிறது. தேவன் எங்களுக்கு என்ன செய்வார்? அவர் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்படி அவர்கள் கண்களை திறந்தார். அல்லேலூயா. கண்களை திறந்தார், கண்களை திறந்தார், கண்களை திறந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அவருடைய கண்களை திறந்த போது அவங்க எம்மாவும் ஊருக்கே போயிட்டாங்க. போனவர்கள் திரும்ப அந்த பக்தியின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டாங்க. சபை வேணாம், எருசலேம் வேணாம், சீசர்கள் வேணான்னு போனவன் இல்ல இல்ல இல்ல, அல்லேலூயா, என் இயேசு மரிச்செல்லாம் போகல, என் நம்பிக்கை வீணா போகல, என் ஜெபம் வீணா போகல, ஆமே என் கண்ணீர் வீணா போகல, என் அலைச்சல் வீணா போகல, நான் கொடுத்த காணிக்கை வீணா போகல, அல்லேலூயா, நான் பட்ட பிரயாசம் வீணா போகல, ஆமென், சகல நன்மைகளையும் கொடுக்கிற இயேசு உயிர்த்தெழுந்தார். கைகளை தட்டி அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், உயிரோடு கூட இருக்கிறார். ஏமாந்து போய் கொண்டிருந்த ஒரு கூட்டத்துக்கு தன்னை உயிர் உள்ளவராக நிரூபித்தார். சோர்ந்து போய் கிடக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது போல உங்களுடைய உணர்வுகள் இருக்குதா? கவலைப்படாதீங்க. இயேசு ஒருவரையும் ஏமாற்றாதவர். அவர் நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அவரோடே கூட அருளாதிருப்பது எப்படி? அதுதான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். பவுல் எழுதுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? நிச்சயம் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லி முடிங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. அதனால தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஏமாற்ற உணர்வுகளை மாற்றட்டும் இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமையில. ஆமென், ஸ்தோத்திரம். நாங்க நம்பி இருந்தோம், எங்க பிள்ளைகளுக்கு இது நடக்கும் நம்பி இருந்தோம், எங்க குடும்பத்துக்கு இது நடக்கும் நம்பி இருந்தோம், ஆமென், என் உறவினர்களுக்கு நடக்கும் நம்பி இருந்தோம். நாங்களும் நாட்களை வைத்து வைத்து காத்திருந்தோம். ஆமென். லூக்கா எழுதுகிறார், எப்பொழுது விடியும் என்று நாங்கள் காத்திருந்தோம். எப்பொழுது விடியும் என்று நம்ம வாழ்க்கையில இப்படி காத்திருந்த நாட்கள் உண்டு. ஒருவேளை இந்த நாட்கள் வரைக்கும் அது அப்படி இருந்திருக்கலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஒருவரையும் ஏமாற்றாதவர், உயிரோடு கூட எழும்பி அல்லேலூயா தன்னை நிரூபித்த வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு தம்மை நிரூபிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு.
அவர் உங்களை இழந்து போக விரும்பவில்லை. நீங்க திரும்ப உங்களுடைய பழைய அனுபவத்துக்கு, பழைய வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் திரும்புவது அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் இயேசு 40 நாள் வரைக்கும் பூமியில் இருந்து அல்லேலூயா ஒருவர் சோர்ந்து போயிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு தம்மை பின்பற்றினவர்களுக்கு தம்மை தரிசனமாய் அல்லேலூயா காண்பித்து, அப்படிதானா, அநேக காரியங்களினாலே திருஷ்டாந்தப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு பிரதர், இனி நம்புகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் ஒரு தகப்பன் இயேசுவின் இடத்துல வந்து சொன்னா, என் மகள் மரண அவஸ்தைப்படுறா, பிளீஸ் வாங்க, நீர் வந்து உங்களுடைய கையை வையும். இயேசுவும் பாருங்க போகிறார் கூட. இவர் போகும்போதே இன்னொரு அம்மா வந்து ஸ்தோத்திரம் இவருடைய நேரத்தில் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்படிதானா, இவருக்கு அவசரம். அந்த அம்மா சுகத்தை பெற்றவா திரும்ப போயிருக்கலாம்ல. ஆனாலும் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். இப்ப அந்த மனுஷனுக்கு செய்தி வருகிறது, நீ நம்பி இருந்ததெல்லாம் போதும், நீ காத்திருந்ததெல்லாம் போதும், இனி போதகரை வருத்தப்படுத்தாத, உம்முடைய மகள் மரித்து போனாள். அப்படின்னு அர்த்தம் என்ன? இனி நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா, இனி நீ காத்திருக்கிறதுக்கு எதுக்கும் அவசியம் இல்லை. இதுவரைக்கும் அவனை கண்டுகொள்ளாத ஒரு போல் இருந்த இயேசு திரும்பி பார்த்து சொன்னார், ஆமே அல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொன்னார், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரு, விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத. உன் காதுல வந்த செய்திகள் எல்லாம் உன் நம்பிக்கையை இழந்து போக பண்ணும். உன் காதுல வந்து விழுகிற செய்தி எல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அது உன்னை இன்னும் தைரியத்தை அற்று போக பண்ணும். இனி நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது போல உன் காதுல விழும். கவலைப்படாத. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலேயும் உனக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். இந்த சூழ்நிலையிலேயும் உன்னை தூக்கி எடுக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. மார்த்தாள் சொல்றா, ஆமா ஆண்டவரே, கடைசி நாளிலே நடக்கும், கடைசி நாளிலே நடக்கணும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னது? உயிர்த்தெழுதல். இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் கடைசி நாள்ல இல்ல, இப்பவும் நடக்கும். அது அல்லேலூயா, இப்பவும் நடக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 4 நாள் ஆயிற்று. இவ பாருங்க, ஒண்ணு கடந்த காலத்தை பேசுவான், இல்லாட்டா எதிர்காலத்தை பேசுவான், இல்லையா? நிகழ்காலத்துக்கு வாமா மார்த்தாளே, நிகழ்காலத்துக்கு வா. இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத யோசி, இன்னைக்கு எதுல உன்னை சரி பண்ணணும் யோசி. இன்னைக்கு எந்த காரியத்துல இடறி போயிருக்கிறா, எந்த காரியத்துல நீ இன்னும் திரும்ப நீ ரீபில்ட் ஆகணும், திரும்ப கட்டப்படணும், நீ ரெஸ்டோர் ஆகணுங்கிறத யோசி. நீ இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் இப்போ பாப்பா, இப்போ பார்ப்பாய். எதை பார்ப்பாய்? நீ எதிர்பார்த்தது வெறும் சுகம், ஆனா உனக்கு இப்போ நான் காண்பிக்க போகிறது என்னுடைய அளவு கடந்த மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், செய்வார். காலங்கள் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவருக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போல. நீங்க அதை அப்படிதான் பார்க்கணும். இதா ஏமாற்றத்தில் இயேசு தன்னை உயிருள்ளவராக நிரூபித்தார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு அனுபவம், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், இங்கே சீஷர்கள் நல்ல கவனிங்க, அப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. 21ஆம் அதிகாரத்தில், சரியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உட்கார்ந்து இருக்காங்க, என்னமோ தெரியல பாருங்க. இந்த பேதுருக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? நான் மீன் பிடிக்க போகிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன். ஏன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்லியிருப்பான் அப்படி இந்த வார்த்தையை? அவனுக்குள்ள இருந்த குற்ற மனசாட்சி. அம்மாவா இல்லையா? குற்ற மனசாட்சி. என்ன குற்ற மனசாட்சி? இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இயேசு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. வாயால சும்மா சொன்னானா? சபிக்கவும் முடிங்க, சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். யோசித்து பாருங்க சார், அந்த 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 சீனை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் பேதுரு, இன்னொரு பக்கம் யூதாஸ். யாரு செஞ்சது ரொம்ப வழியா இருந்திருக்கும் இயேசுக்குன்னா?
யூதாஸ் வந்தார், வந்து ரொம்ப டீசெண்டா இயேசுவை கட்டி அணைத்து முத்தம் விட்டுட்டு அங்க இருக்கிற காவலாளர்கள்ட்ட லேசா கண்ணை காமிச்சிட்டு போயிடாரு, இவர்தான் பாத்துக்குங்க அப்படின்ட்டு. அதான் நடக்கும்னு தெரியும், இயேசு அதை முன்னாடியே சொல்லுகிறார். ஆனா பேதுருடைய செயல் தான் அவருக்கு ரொம்ப வலியா இருந்துச்சு. பேதுருடைய செயல் தான் வலியா இருந்துச்சு. எல்லாரும் உம்மி நிமித்தம் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் ஆண்டவரே, உங்க கூடவே இருப்பேன். இல்லையா? சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். யோசித்து பாருங்க, தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருப்பான் இயேசுவை, அவங்களெல்லாம் நம்ப வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருப்பான். இப்ப இந்த குற்ற மனசாட்சி, நல்ல கவனிங்க, இவனை தொடர்ந்து கர்த்தருக்காக காத்திருக்கிறதுக்கு விட மாட்டேங்குது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. அவங்க மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது ஆலயத்துக்கு வர்றதுக்கு. அவங்க மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது திருவிருந்து எடுக்கிறதுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது பேதுரு யோசிக்கிறான், இயேசுநாதர்கிட்டையும் அசிங்கப்பட்டாச்சு, இந்த சீஷர்கள் மத்தியிலையும் அசிங்கப்பட்டாச்சு, அதனால என்ன பண்ண போறேன், நான் திரும்ப மீன் பிடிக்க போகிறேன். இவன் சொன்ன உடனே இவங்கள பாருங்க, இவங்கள எப்படான்னு இருப்பான்னு நினைக்கிறேன். எப்பவுமே பாருங்களேன், உன்னை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஆமாவா இல்லையா? எதுவுமே சொல்றேன், ஒரு பாயிண்ட சொல்றோம், ஒரு காரியத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஒரு ஆள் ஆரம்பிக்கிற வரைக்கும் வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. ஒரு ஆள் வாய் திறந்துச்சுன்னா அடுத்த கருத்துக்கள் என்ன செய்யும், வரும். இதுதான் யதார்த்தம். இப்ப என்ன நடக்குங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படி சொன்ன உடனே அங்க பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் மேல பாருங்களேன். அதற்கு அவர்கள், வாசிங்க, நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரியா? போறவன் தனியா போக வேண்டியதுதானே, இல்ல? ஆமா. சில முடிவுகளை, சில தீர்மானங்களை பொதுவா சொல்லக்கூடாது அப்படிங்கறத நம்ம இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிடுறோம். நம்ம தனிப்பட்ட விதத்துல முடிவுகள் எடுத்துக்கிட வேண்டியதுதான், இல்லையா? ஸ்தோத்திரம். இப்ப என்ன எங்க விஷயம், நாங்களும் வருகிறோம். நான் என்ன திரும்பாங்க வருத்தப்படுறேன், இன்னும் நான் என்ன வருத்தப்படுறேன், அப்படியே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கள் புறப்பட்டு போய், வாசிங்க பார்க்கலாம், உடனே படவேறினார்கள். போதும், உடனே படவேறினார்கள். இந்த பின்மாற்றத்துடைய வேகத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா, கிறிஸ்துக்குள்ள வளர்றதுதான் ரொம்ப லேட் ஆகுது. நம்ம ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்குள்ள வளர்றதுதான் ரொம்ப லேட் ஆகுது. ஒரு ஆள்லாம் கரெக்டா திருந்தி வந்து ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றதுக்கு எவ்வளவு காலங்கள் தேவைப்படுது. இன்னும் 40 வருஷம் ஆகி நிறைய பேர் மாறாமலே இருக்காங்களே, 50 வருஷ விசுவாசிகள் மாறாமலே இருக்கிறாங்களே. ஆனா பாருங்க, ஒரு தீமை என்பது எவ்வளவு சீக்கிரமா நடக்குது பாருங்க, உடனே படவேறினார்கள். இல்ல, இதான் பின்மாற்றத்துடைய வேகம். அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சீங்கன்னா 100 அடி பிசாசு உங்களை ஈஸியா கொண்டு போயிருவான். அந்த எடுத்து வைக்கிற முதல் அடியில ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம், ஒரு வாரம் தானங்க ஞாயிற்றுக்கிழமை, மிஸ் ஆகாதீங்க, மிஸ் ஆகாதீங்க. இந்த ஒரு முறை தானே, இந்த ஒரு வாரம் தானே, இந்த ஒரு மாசம் தானே. புரியுதா நான் சொல்றது? இப்படி ஒரு அடி எடுத்து வைத்த நிறைய பேர் பல அடி தூரத்துல போய் இன்னும் முன்னுக்கு வராம கிடக்காங்க. ஒழுங்கா கரெக்டா கர்த்தருடைய காரியத்துல நல்ல ஜெபத்துல கலந்து கொண்ட ஆட்கள் உண்டு. ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சதோட விளைவு, இந்த 50 நாட்கள் ஜெபம் நடந்தது
50 நாட்கள் ஜெபம். எனக்கு அவ்வளோ வருத்தம் எனக்கு மனசுல. சரி, சில நாள் முடியல, சில நாள் முடியல. அது எல்லாருக்கும் வரும். நானுமே கிளாஸுக்கெல்லாம் போனேன். அங்க இருந்து ஒரு நாள் ஜெபம் நடத்தினேன். புரியுதா உங்களுக்கு? ஏதோ வரும் வரும். மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு, மனசை கல்லாக்கிக்கிட்டு, அதுக்கு என்ன காரணங்கிறீங்க? பின்னாடி எடுத்து வச்ச ஒரு அடி, பின்னாடி எடுத்து வச்ச ஒரு அடி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டா தசமபாகம் கொடுத்துட்டு இருந்தாலும் சும்மா ஒரு சேஞ்சுக்கு ஒரு அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துக்கலாமே. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல நம்மளால. நான் உங்களுக்கு பொதுவாகவே சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்கென்று செய்கிற எதுலேயும் ஒரு அடிங்கிறத நீங்க காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க. இந்த பின்மாற்றத்துடைய வேகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களை பிசாசு ரொம்ப தூரம் கொண்டு போயிருவான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சும்மா லேசா போய் அப்படி டச் பண்ணிட்டு வந்துருவோமே, சும்மா லேசா போய் என்னன்னு தான் பார்த்துட்டு வருவோமே. விடமாட்டான் பிசாசு உங்களை. இயேசு கிறிஸ்து எத்தனையோ போதனைகளை பண்ணி வச்சிருந்தாருங்க. எதையுமே அவன் காதுல வாங்கிக்கல. அவன் வளர்றதுக்கு இன்னும் காலங்கள் பிடித்தது. இந்த இப்ப வாசிக்கிறோமே இந்த சம்பவம் வரைக்குமே அவன் ஒண்ணும் மாறிலாம் இருக்கல. அவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இப்ப நடக்கிற விஷயம் என்ன? மீன் பிடிக்க போகிறேன் சொன்னப்போ உடனே போயிட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. 3வது வசனம். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. புரிஞ்சுக்கிடுங்க நல்லா. அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விரக்தியில் எடுத்த முடிவு அவர்களுக்கு வெற்றியாய் முடியவில்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு வந்து கேட்கிறார். எதுக்கு கேட்கிறார்? பிள்ளைகளே வாங்க சாப்பிடுங்க அப்படிலாம் அவர் கேட்கல. எடுத்த உடனே அவர் என்ன பேசுகிறார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமாவா? இயேசு அவர்களை நோக்கி 5ஆம் வசனத்துல பாருங்க, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? நாங்க போய் அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், அதை சாதிச்சிருவோம் அப்படின்னு நீ ஒரு ஸ்தோத்திரம், ஒரு விரக்தியில் எடுத்த முடிவோடு, அவசரத்தில் எடுத்த முடிவோடு, இல்லையா? ஆமா, சில நேரங்கள்ல அதை சொல்றதை நம்ம பார்க்க முடியும். இங்க இல்லைன்னா என்னங்க, நான் இன்னொரு இடத்துல போய் நல்லா எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த சபையில இல்லைன்னா என்னங்க, நான் இன்னொரு சபையில போய் நல்லா எடுத்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த சபையில இருந்து போன நிறைய பேர் நல்லா இல்லை. நான் சொல்லக்கூடாது. பலிபீடத்துல இருந்து, இந்த ஊழியத்திலிருந்து கலகம் பண்ணி பிரச்சனைக்குள்ளவர்களாய் மாறி போன நிறைய பேர் நல்லா இல்லை. அதை அவர்கள் சொல்லவே கேட்டோம். சந்தோஷப்படலை. விரக்தியிலேயோ அவசர புத்தியிலேயோ எடுக்கிற முடிவு இப்படித்தான் மாறும். இதுதான் நான் அவங்கள யாரையும் சொல்லலை. இங்க வச்சு நான் சொல்றேன். அந்த ராத்திரிகளே ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியிலே ஒன்றும் பிடிக்கவில்லை. கவனிங்க. இப்பொழுது இவருடைய அனுபவம் என்ன? தோற்று போய் நிற்கிறார்கள். சத்துருக்களுக்கு முன்பாக தம்மை நிரூபித்தவர், ஏமாற்றத்தோடு இருந்தவர்களுக்கு தம்மை நிரூபித்தவர், இப்ப தோற்று போய் நிற்கிற இந்த கூட்டத்துக்கும் தன்னை நிரூபிக்கும்படி வந்து நிற்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், படகு கொஞ்சம் ஸ்தோத்திரம் வலதுபுறமா கொண்டு போய் போடுங்க, வலதுபுறமா போடுங்க. போட்டு திரளான மீன்களை பிடிச்சாங்க. பிடித்து கரைக்கு வருகிறார்கள். இப்ப யோவானுக்கு மட்டும் அது பொறி தட்டுது.
யோவானுக்கு மட்டும்தான் புரியுது. நான் என்ன யோசிக்கிறேன், இந்த பேதுரு ஏன் இவ்வளோ அவன் இருதயம் மறத்து போச்சு? பேதுரு ஆண்டவர் முத எப்படி சந்தித்தார்? இதே போல தோற்று நின்றான் சார் அவன். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வலைகளை அலசி கொண்டிருந்தான். அப்படிதானா? அவன் சொன்னான், ஐயரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல. அப்படி நின்னவன் தான் அவன். ஆண்டவர் சொன்னார், வலையை ஆழத்துக்கு கொண்டு போ, ஆழத்துக்கு கொண்டு போ, ஆழத்துக்கு கொண்டு போய் அதே போலதான் திரளான மீன்களை பிடிச்சா. இப்போ ஆண்டவர் இவ்வளவு பேசுறாரு பாருங்க. பிள்ளைகளை என்கிறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதாங்கிறாரு. அவங்க பதில் சொல்றாங்க, ஒன்றுமில்லை. படகை கொண்டு போய் வலது பக்கமா போடுங்க. ஓகே, இவ்வளவு வரைக்கும் பேசுறாங்க இயேசு கிட்ட. போய் எவ்வளவு நேரம் மீன் பிடிச்சாங்கன்னு தெரியல, திரும்பி கொண்டு வந்தாங்க. வலையை இழுக்க முடியாம கொண்டு வந்தா. இப்போ நல்ல கவனிங்க, பேதுருடைய மனது இவ்வளோ கடினப்பட்டு கிடக்கு. ஆனா யோவான் மட்டும் சொல்றாரு பாருங்க, அது கர்த்தர், அது கர்த்தர், அது கர்த்தர். சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேல் சட்டையை எடுத்து கட்டி கொண்டு கடல்ல குதித்து இயேசுவினிடத்துல ஓடி வந்தான். இயேசுவினிடத்துல ஓடி வந்தான். அம்மாவா இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடலிலே குதித்து ஓடி வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வந்து பார்த்தா மனதுருக்கத்தின் தெய்வம், அன்பின் தெய்வம், அன்பின் சொரூபி இயேசு. அவர்களுக்கு ஆகாரத்தை இவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நம்மவா இல்லையா? உணவு அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதும், கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும், அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இப்ப இவர்களுக்கு நிரூபிக்கிறார், நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிதானப்பா, நான் மரிச்சு போயிட்டேன்னு சொல்லிதானப்பா நீங்க உங்க பழைய வாழ்க்கைக்கு போயிட்டீங்க, உங்க பிந்தைய அனுபவத்துக்கு போயிட்டீங்க, பின்மாற்றத்துக்கு போயிட்டீங்க, தவறான முடிவுகள் எடுத்துட்டீங்க, தவறான தீர்மானங்கள் எடுத்துட்டீங்க. நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உயிரோடு கூட இருக்கிறேன். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் யாரிடத்தில் நிரூபித்தார்? சத்துருக்களிடத்தில் நிரூபித்தார். ஏமாற்றத்தோடு இருந்தவர்களிடத்திலே தன்னை நிரூபித்தார். தோற்று போனவர்களிடத்திலே தன்னை நிரூபித்தார். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எடுத்த நிறைய முயற்சிகள் தோற்று போன நிலைமையில் இருக்கிறதா? நீங்க எடுத்த நிறைய முடிவுகள் விரக்தியிலையும், கோபத்திலையும், எரிச்சலையும், அவசரத்திலையும் எடுத்த முடிவுகள், அதனால உங்களை தோல்வியில வைத்திருக்கிறதா சூழ்நிலை? நிரூபிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் தம்மை உயிருள்ளவராக நிரூபிக்க விரும்புகிறார்.